சின்ன தடாகம் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினர் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை சின்ன தடாகம் பேருந்து நிலையம் அருகே ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவனூர் துரைசாமி தலைமை வகித்தார். ஊராட்சி செயலாளர் தர்மராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரவடிவு ஆனந்தன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினர். இதில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறச் செய்ய அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் தலைமை கழக பேச்சாளர்கள் மணிமுரசு மற்றும் போதிச்சந்தர் ஆகியோர் பேசினர். இக்கூட்டத்தில் MGR மன்ற மாவட்ட செயலாளர் வீரபாண்டி விஜயன், பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார், ஒன்றிய தலைவர் நர்மதா துரைசாமி, மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமார், ஒன்றிய கவுன்சிலர் தீபிகா சுந்தரமூர்த்தி, மாவட்ட பிரதிநிதி ஆனந்தன், நிர்வாகிகள் TRN சுந்தரமூர்த்தி, TKT யுவராஜ், மயூர்குமார், வேலுசாமி, மளிகை செல்வராஜ், மாரிமுத்து, SKC ஜெயக்குமார், தேவராஜ், MKS கோபால், பார்த்திபன், அசோக்குமார், பொன்னுசாமி, மோகன்ராஜ், ராமச்சந்திரன், முருகன், ராமகிருஷ்ணன், சுதா நடராஜ், பிரபாகரன், மயில்சாமி, போலீஸ் வேலுசாமி, போலீஸ் சோமப்பன், கோவிந்தராஜ், குட்டைவழி செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் MS விக்னேஷ், மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கோபாலகிருஷ்ணன், ஒன்றிய பகுதி பேரூராட்சி கழக செயலாளர்கள், ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பெரியநாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், தடாகம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், தடாகம் கிளை கழக முன்னோடிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் மாணவரணி ஒன்றிய செயலாளர் பரசுராமன் நன்றி கூறினார்.